சில வயசானவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்டிங் மூமெண்ட்லயோ இல்ல இரும்பும் போதுமே ஸ்பைன்ல ஃபிராக்சர் வரலாம். அது ஏன்னு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ, ஐ எம் டாக்டர் செல்வன், கன்சல்டன்ட் ஸ்பைன் சர்ஜன். அதிகமான ஃபோர்ஸ் இல்லாம சின்ன மூமெண்ட்டோ இல்ல சின்ன ஃபாலுக்கே போன் ஃபிராக்சர் ஆச்சுன்னா அப்ப அந்த போன் இன்னரெண்டா வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பல காரணம் இருந்தாலும் ரொம்ப காமனா நம்ம பார்க்குற காஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா நார்மல் பர்சன் கம்பேர் பண்ணும்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க போன் ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இது 70 இயர்ஸ் மேல 1 in 3 ஃபீமேல்ஸையும் 1 in 5 மேல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரிலேட்டட் ஃபிராக்சர்ஸ் ரொம்ப காமனாவே பார்க்குறோம். 40% ஆஃப் த டைம்ஸ் இந்த ஃபிராக்சர் ஸ்பைன்ல தான் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பேஷண்ட் ஃபிராக்சர் ஆகி வலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அப்படி பண்ணாம DEXA ஸ்கேன் ஒரு சிம்பிளான டெஸ்ட் எடுத்தாலே இதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ், சில ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் and strength training exercises. Once fracture ஆயிடுச்சுன்னா சிம்பிளான கேசஸ்ல நம்ம ரெஸ்ட் எடுத்து அது தானா ஹீல் ஆயிடும். சில கேசஸ்ல போன் சிமெண்டிங் ஆர் பின்ஹோல் சர்ஜரி தேவைப்படலாம். ரொம்ப சில பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரம் தான் ஸ்க்ரூ ராட் போட்டு ஃபுல் ஃபிளெஜ்டு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்ல ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க.